ஹாய்! இன்னைக்கு பருப்பு அடை தோசை தாங்க பண்ணியிருந்தேன். பருப்பு அடை எத்தனை பேர் வீட்ல பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. டேஸ்ட் சும்மா அருமையா இருந்தது. அதே மாரி உடம்புக்கும் அவ்ளோ ஹெல்தி இது. பிரேக்ஃபாஸ்ட்டாவோ, டின்னராவோ எப்ப வேணா சாப்பிடலாம். நல்லா பருப்பெல்லாம் சோக் பண்ணிட்டு காலையில அரைச்சிட்டு, அதுல வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்து தோசை அடை மாரி அப்படியே ஊத்தி எடுத்தா டேஸ்ட் அவ்ளோ அருமையா இருந்தது. சைட் டிஷ்ஷா வந்து நானு இந்த நூக்கல் சட்னி தான் வச்சிருந்தேன். தேங்காய் சட்னி நல்லா தான் இருக்கும். சரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமே நூக்கல் சட்னி வச்சிருந்தேன். இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. கீழ லிங்க் குடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க. கீழ வீடியோ இருக்கு பார்த்தீங்களா? அத போய் செக் பண்ணி பாருங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மள கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது மாரி நல்ல நல்ல ரெசிபீஸ்லாம் நெறைய நான் போடுவேன். அதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் பண்ற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கும் சமைக்கிறப்ப வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.